வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம். மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா. ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா. காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. இனி விரிவான செய்திகள். டாக்டர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டசபை அருகே மேலதாளத்துடன் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் ஊர்வலமாக சென்று அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்திற்கு சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். என்னை விட்டுட்டு எடுத்தாலும் அவங்களுக்கும் மறைக்கிறீங்க நீங்க நம்ம தெரியுதா அவங்களுக்கும் மறைச்சிங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களை தொடர்ந்து திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் மற்றும் திமுகவினர் ஊர்வலமாக வந்து அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை கழகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மதிமுக, அம்பேத்கர் அமைப்பினர் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் ஊர்வலமாக வந்து அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார்.
சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் பேட்டில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள், தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. பிறகு சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய செயல்பாட்டினை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். பல்வேறு பட்டங்களை பெற்று பொதுமக்களின் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்த தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழை உலகமே போற்றும் வகையில் இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. மக்கள் வாழ்வதற்கு வழிகாட்டிய மாமனிதர் என்றும் ஒவ்வொரு நாளும் மக்களின் நலனை காத்திட பல்வேறு சட்ட புத்தகங்கள், செயல்பாடுகளை நமக்கு வழிகாட்டியாக வாழ்ந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழ் ஓங்குக என்று கோஷங்களை எழுப்பி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி வட்டார காங்கிரஸ் பிரமுகர் பிள்ளையார்குப்பம் பாப்பையா மற்றும் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் கடவுள் பெயரை சொன்னால் மோட்சத்துக்கு சென்று விடும் என்று சொல்வார்கள். ஆனால் மோட்சம் என்பது வேறு ஒன்றுமல்ல. கல்வி படித்து அதன் மூலம் வேலை பெற்று அதன் மூலம் சுமூகமான வாழ்க்கை வாழ்வதுதான் மோட்சம். அதை சொல்லிக் கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதனால்தான் அனைத்து மக்களும் பாபா சாஹேப் அம்பேத்கர் 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 என்று சொல்கிறார்கள். எனவேதான் இன்றைய தினம் 134 என்று சில பேர் சொல்கிறார்கள். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குளை விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அனைத்து கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் காலை முதலே கோவிலுக்கு வந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்தனர். வழிபாட்டிற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சட்ட மாமேதை அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். சட்ட மாமேதை அண்ணல் டாக்டர் PR அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு சட்டப்பேரவை வளாகத்தின் எதிரில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வைசியால் வீதியில் உள்ள மக்கள் தலைவர் இல்லத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுச்சேரியின் முக்கிய வீதியான நேரு வீதி வழியாக விக்னேஷ் கண்ணன் அவர்களுடன் திரளாக சென்றனர். பின்னர் அனைவரும் ஒன்று கூடி சட்டப்பேரவை முன்னே உள்ள அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மக்கள் தலைவர் பேரை சொல்லி
டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் சமூக சேவகர் மனோகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் கருணா என்கிற மனோகரன் தலைமையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1000 பெண்களுக்கு புடவைகள், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சமூக ஆர்வலர்கள் சலீம் பாஷா, சகில், பச்சை வாழியம்மன் மற்றும் கணபதி, சங்கர், ஐயப்பன், ரகுராம், கலியமூர்த்தி, ஜீவா, கர்ணா, பாஸ்கர், அருள், சரத் செந்தில், விக்ரமாதித்தன், சஞ்சய் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். போட்டுங்க பாருங்க, அப்ப போடுங்க, நாடு பார்த்துட்டு போடுங்க. புதுச்சேரி முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை கடலூர் ரோடு பிராமணால் வீதி சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தலைமையில் மலர் தூவி புகழாரம் செய்யப்பட்டது. விழாவில் புதுச்சேரி முன்னாள் பாஜக மாநில துணைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வேல்ராம்பட்டு மெயின் ரோட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழாரம் செலுத்தப்பட்டது. பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார். இவ்விழாவில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கமலக்கண்ணன், திருச்சந்திரன், இதற்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், ஜெயராஜ், முருகன், மனோகர், நாராயணன் மற்றும் ஸ்ரீனிவாசன் செய்திருந்தனர். இவ்விழாவில் பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாவர்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பால விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ பால முருகனுக்கு பங்குனி உத்திரை விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. வானூர் வட்டம் நாவர்குளம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் 32ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த 10ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் நடைபெற்ற விழாவில் பாலமுருகனுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 108 பால்குடம் காவடி எடுத்தல், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் பாஜக சார்பாக அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டையில் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் தலைமையில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி MP, சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி துப்புரவு தொழிலாளர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கும் சேலை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். தொகுதி தலைவர் திருவேங்கடம், மூத்த நிர்வாகிகள் துரை கணேசன் மூர்த்தி, பாஜக மாநில ஊடகப் பிரிவு தலைவர் ரஞ்சித், மாவட்ட தலைவர் MR சரவணன், நிர்வாகிகள் ராமசாமி, மலர், ஜெனிஃபர், மல்லிகா, சசிதரன், ஹரிஹரன், ஆறுமுகம்,
யோக ஸ்ரீதரன், பப்ளு, ஸ்ரீஹரன், சுடர்மணி, ராஜ்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, அம்பேத்கரின் புகழ் வாழியவே, அம்பேத்கரின் புகழ் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, சட்ட மாமேதையின் புகழ் வாழியவே, சட்ட மாமேதையின் புகழ் வாழியவே. டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழிகாட்டுதலின் பேரில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள இந்திய அரசியல் சாசன சிற்பியும் சட்ட ஆய்வு சூரியனுமான கோடிக்கணக்கான மக்களுக்கு சமூக நீதியும் சமூக விடுதலையும் பெற்றுத்தந்த சமூக நீதி போராளி சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா உத்தரவின் பெயரில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மீனவரணி தேவநாதன், அவைத் தலைவர் பலராமன், தொகுதி மாநில பிரதிநிதி ஜெகநாதன், தொகுதி துணை அமைப்பாளர் குடந்தை மனோகர், தொகுதி துணை அமைப்பாளர் வாலிமுருகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ராமலிங்கம், ராமானுஜம், ராமன், தனபால், ஆறுமுகம், குருசாமி, கண்ணன், ஹரிகிருஷ்ணன், மார்டின், மாயவன், காளிதாஸ், சிங்காரவேலன், ஷாம்புகாரா வேலன், விஸ்வநாதன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். இந்தியாவின் தந்தை டாக்டர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் AVS ஆறுமுகம் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதில் தொகுதி மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை அவர்களை அண்ணல் அம்பேத்கர் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். அம்பேத்கர் சிலைக்கு சமூக ஆர்வலரும் காங்கிரஸ் பிரமுகருமான மோகன்தாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் சமூக ஆர்வலருமான மோகன்தாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை பகுதியில் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மனித உரிமை கழக பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. டாக்டர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியில் புதுச்சேரி ஆதிதிராவிடர் முன்னாள் மனித உரிமை கழகத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. மாநில தலைவர் துலுக்கானம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில ஒருங்கிணைப்பாளர் தேவநாயகம் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக NR காங்கிரஸ் தொகுதி இளைஞரணி தலைவர் குமரன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பாலமுருகன், கவியரசன், ராமு, கடலரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
போடுங்க போடுங்க. இந்த ஒருத்தால போடுங்க. வந்து தேவநாயகம் இருந்த பிற்பாடு வந்து இது அப்படியே கொரோனா அது எதுவும் செயல்படாது அப்படி நின்று போச்சு. ஆனால் நம்ம மட்டும் அந்த செயல்பாட்டில் இருந்து சில விஷயங்கள் மலையாளப்படல தொடர் வைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பொது செஞ்சுருக்கோம். இப்போத்திங்கன்னா புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏலம் இந்த பகுதியில் வந்து கலப்பு திருமணம் ஒன்று பண்ணி டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா காரைக்காலில் பாஜக சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளையொட்டி காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால் அரசு மாணவர் விடுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அம்பேத்கரின் முழு உருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் கணபதி, மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ், பட்டியலணி தலைவி மணியம்மை உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். தாழ்த்தப்பட்ட மக்களோட பிரதிநிதி சொல்லி மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம். மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா. ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா. காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.